பார்த்தா வெற்றின்னு தெரியும். ஒரு 10% அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. 10% அப்படின்னா 80 லட்சம் பேர். 80 லட்சம் பேரோட டிக்கெட் ரேட் இன்னைக்கு 200 இருக்குது. அதனோட கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 160 crores வரும். 160 crores வந்து கிராஸ் வந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி. அப்போ 10% மிகப்பெரிய வெற்றி கொடுக்குதுன்னா அப்போ 1% என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கோடி. இப்போ 16 கோடி வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டா அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசர் எந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அதுக்கு அந்த படத்தோட வெற்றி, பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து அப்படி தெரியும். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போது இப்போ கரண்ட்டாக இருக்க வெற்றி விகிதம் வந்து 4%லேருந்து 6% தான் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு வாங்க. இது மக்கள் அவைலபிளாக இருக்காங்க. அப்போ வெறும் 1% இல்லை 0.5% இருக்குதுன்னா இப்போ நீங்கள் 5 கோடி பட்ஜெட்டில் பண்ணுற படத்துக்கு உண்டான வெற்றி விகிதம் வந்து உங்களுக்கு வெறும் 0.5% மக்கள் பார்த்தா இந்த படம் வெற்றி. ஸோ இது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே இது தெரியும். இருந்தாலும் நான் நியூ ப்ரொடியூசர்ஸ் வருஷத்தில் நிறைய பேர் வர்றாங்க. கிட்டத்தட்ட 100 ப்ரொடியூசர்ஸ்க்கு மேலே வர்றாங்க. அவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த தகவலை சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இப்போ இந்த மாதிரி படங்கள், இப்போ மர்மர் படங்கள் வந்து ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரிலீஸ் ஆகிறப்போ கூட எத்தனை படங்கள் வருது? 10 படங்கள் வருது. 8லேருந்து 10 படங்கள் உறுதியாக ரிலீஸ் ஆகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்போ அந்த 8லேருந்து 10 படங்கள் தான் இவங்களுக்கு காம்படிஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது வேறு என்ன? இப்போ ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீக்கில் ஒரு 10 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட செகண்ட் வீக் தான் வந்து இந்த படத்தோட ரிலீஸ். அப்போ வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணுறது அந்த 10 படங்களும் சேர்ந்து தான். ஓ அப்போ 20 படங்களை தான் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அந்த 20 படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஓகேவான்னு கேட்டிங்கன்னா அந்த 20 படங்கள் மட்டும் இல்லை. ஏன்னா செகண்ட் வீக்கில் வர இன்னொரு 10 படங்களும் இருக்குது. ஸோ இப்போ வந்து 30 படங்களில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களா ஓகே அப்படின்னு பார்த்தா அந்த 30 படங்கள் மட்டும் காம்படிஷன் கிடையாது. ஓடிடியில் வர்ற டிஜிட்டலில் அந்த வாரம் வர்ற படங்களும் காம்படிஷன் தான். ஓகே அப்போது என்னதான் அதனோட சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து ஒரு 50 படங்களில் கம்ப்ளீட் பண்ணி தான் ஒரு வாரங்களும் ஒரு படங்களும் வருது. ஸோ இந்த காம்படிஷனை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து உங்களோட படத்தோட எல்லாருமே எஃபோர்ட் போடுறாங்க, எல்லாருமே கடின உழைப்பு பண்ணுறாங்க, எல்லாருமே சின்சியராக இருக்காங்க, எல்லாருமே கரெக்டான டெக்னீஷியன்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணி வர்றாங்க. ஸோ அப்படி இருந்தும் எது வெற்றியை தீர்மானிக்குன்னா நடுவில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சு. ப்ரொமோஷன்ஸ் பண்ணோம்னா படம் எக்ஸ்ட்ரானரியாக வந்துடும் அப்படின்றாங்க. ரிலீஸ் ஆகிற 250 படமுமே ப்ரொமோஷன்ஸில் தான் வருதுங்க. இதுலேயே ப்ரொமோஷன்ஸ் பண்ணாமல் யாருமே படம் பண்ணுறதே கிடையாது. ஸோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணால் மட்டும் ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்து முடியுமானா முடியவே முடியாது. அப்போது ஆடியன்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸோட ஒரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஷோக்கு தான் கொண்டு வர முடியும். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர முடியாது. அந்த படத்திலோட ரிலேட்டபிலிட்டி அவங்களால ரிலேட் பண்ண முடியுது அப்படிங்கிற படங்கள் மட்டும்தான் வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ப்ரொமோஷன் இல்லாமையும் ஓடக்கூடிய வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம், அது நோக்கி ஓடும். அதை நோக்கி வரது தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம். ஸோ இதுதான் இது தாண்டி இன்னொன்று என்ன நடக்குதுன்னா இப்போது இந்த காம்படிஷனில் படம் வந்துடுச்சு ஓகே. இதில் வந்து இப்போது ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவாக இருக்கட்டும், புது ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாருமே சேர்ந்து பயணிக்கிற அந்த வாரமாக தான் இருக்கும். இதில் ஃபேன்ஸோட சண்டையும் இருக்கும். இது எங்கள் ஹீரோ, இது உங்கள் ஹீரோ, இது என்னோட படம், இது இந்த படம் அப்படிங்கிற எல்லா சண்டையும் இருக்கும். ஏன்னா இந்த டீம் கொஞ்சம் ஒரு நேரத்தில் மனசு தொடர்ந்து போன டைமில் நம்ம சொன்ன விஷயங்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. உங்களுக்கு ரேட்டிங்ஸை பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். ஒரு பர்டிகுலர் நிறுவனம் வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கல்வியில் இப்போ எக்ஸாம் பீரியடு தான். இப்போ மாணவ மாணவிகள் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போ என்ன மார்க் எடுத்தால் ஒருத்தங்க பாஸ்ன்னு சொல்ல முடியும்? 100 மார்க் எடுத்தால் பாஸா? எல்லாருமே 100 மார்க் தான் எக்ஸாம் எழுதுறாங்க. 100 மார்க் எடுத்தால் பாஸா? இல்லையே, அது எக்ஸலண்ட்டுக்கு மேலே தானே இருக்குது, அவுட் ஸ்டாண்டிங் தான் சொல்கிறாங்க. சரி 90 மார்க் எடுத்தால் கன்சிடர் பண்ணுவீங்களா? சார் 90 மார்க் எடுத்தால் எக்ஸலண்ட் இல்லை. இப்போ 80 மார்க் எடுத்தால் அது டிஸ்டிங்ஷன் இல்லை. 80 மார்க் எடுத்தாலும் டிஸ்டிங்ஷன், அப்போ அது ஓகே. அப்போ வந்து 70 மார்க் 60 மார்க்கெல்லாம் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதே சினிமாவில் ஒரு படத்தை வந்து அதே ரேட்டிங்கில் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 6, 7 அப்படிங்கிறது. அந்த படத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து ஃபெயிலியர் படமாக தான் பார்க்குறாங்க. அந்த படம் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆகலைங்கிறது தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த ரேட்டிங் சிஸ்டமே வந்து அபாலிஷ் பண்ணணுங்கிறது தான் என்னோட கருத்து. அது கவுன்சிலையும்
ரேட்டிங்